இளையராஜா பாட்டை ஒன்று போட்டார் லோகேஷ் கனகராஜ். பெரிய பிரச்சனையாகி போச்சு. எல்லா படங்களும் முதலிடம் பெற வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்படுபவர்கள் சன் பிக்சர்ஸ். அந்த அடிப்படையில் முதல் முறையாக பிடிச்சமா சேர்ந்து வாழ்வோம், பிடிக்கலையா நீ ஓர் ரூட்டில் போ, நான் ஏர் ரூட்டில் போகிறேன், ஐ எம் சிங்கிள் பட் மிங்கிள் ஆகிறதுக்கு தயாராக இருக்கேன்னு சொல்கிறாரு. அப்போ 4வது காதல்னு பிடிச்சிட்டாருன்னு அர்த்தம். ரஜினிக்கு மகளாக நடிக்கிறார் கமலஹாசனின் மகள் ஸ்ருதிஹாசன். லோகேஷ் கனகராஜ் கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கிய படம் கூலி. இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக தயாரிக்கிறது. ஏற்கனவே ட்ரெய்லர் வெளியிட்டாங்க. அப்போ அந்த படத்தில் அந்த ட்ரெய்லரில் இளையராஜா பாட்டை ஒன்று போட்டார் லோகேஷ் கனகராஜ். பெரிய பிரச்சனையாகி போச்சு. சன் பிக்சர்ஸ் தயாரிப்புன்னு கூட கரிசனம் காட்டாமல் வழக்கு போட்டார் இளையராஜா. காப்புரிமை நான் வச்சுருக்கேன், என்கிட்ட பெர்மிஷன் வாங்காமல் என்கிட்ட காசு கொடுக்காமல் எப்படி நீ பயன்படுத்தலான்னு சொல்லி இப்போ அது சமாதானம் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக சன் பிக்சர்ஸ் சார்பில் இளையராஜாவுக்கு அந்த காப்புரிமை தொகையை கொடுத்து விட்டு சமாதானமாகி விடுவார்கள். அது வேற விஷயம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வேட்டையன் படத்துடைய வசூலை தாண்ட வேண்டும் என்பது தான் சன் பிக்சர்ஸுடைய எண்ணம். ஏன்னா எந்த படத்துக்கும் வசூலை அதிகமாக பெற வேண்டும் சன் பிக்சர்ஸ், இதுதான் அதனுடைய தாரக மந்திரம். சினிமா ஓட்டப்பந்தயத்தில் எல்லா படங்களும் முதலிடம் பெற வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்படுபவர்கள் சன் பிக்சர்ஸ். அந்த அடிப்படையில் முதல் முறையாக ரஜினிகாந்த் படத்தில் கமலஹாசனுடைய மகள் ஸ்ருதிஹாசன் நடிக்கிறார். சரி, ஸ்ருதிஹாசன் ஜோடியாக நடிக்கிறாருன்னா இல்லை, ஸ்ருதிஹாசன் ரஜினிகாந்துடைய மகளாக நடிக்கிறார். ஏன்னா சத்ருகன் சின்ஹாவுடைய மகள் சோனாட்சி சின்ஹாவே ரஜினிகாந்த் ஜோடியாக தான் நடிச்சது. அது வேறு விஷயம். என்ன இருந்தாலும் ரஜினியும் கமலும் சிறந்த நண்பர்கள். அந்த அடிப்படையில் நண்பர்களுடைய மகள் ஸ்ருதிஹாசனை தன்னுடைய மகளாக நடிக்க வைத்திருக்கிறார் ரஜினிகாந்த். ஸ்ருதிஹாசனை பொறுத்த வரைக்கும் கூடுதல் தகவல் என்னன்னா, தன்னுடைய 4வது காதலரையும் கட் பண்ணி விட்டுட்டார். ஸ்ருதிஹாசனை பொறுத்த வரைக்கும் திருமணம் நான் செய்து கொள்ளவே மாட்டேன், எனக்கு பிடிக்காத எதுனா திருமணம் தான். ஏன்னா காதலித்து திருமணம் செய்து கொண்ட எத்தனை சினிமாக்காரர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள். 3 வருஷமோ 2 வருஷமோ குழந்தைய பத்துக்கிட்டு ஆளுக்கு ஆள் பிச்சுட்டு போயிடுறாங்க, விவகாரத்தில் நடந்து போயிடுது. அதனால் எனக்கு அந்த மாதிரி காதலித்து திருமணம் செய்வதில் நம்பிக்கை இல்லை. பிடிச்சமா சேர்ந்து வாழ்வோம், பிடிக்கலையா நீ ஓர் ரூட்டில் போ, நான் ஏர் ரூட்டில் போகிறேன். இதுதான் ஸ்ருதிஹாசனுடைய ஒரு ஆம்பிஷன். அந்த அடிப்படையில் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா சித்தார்த்தை லவ் பண்ணார். ஆந்திராவில் அடுக்குமாடி குடியிருப்பில் 2 பேரும் கொடுத்து நடத்துனாங்க. திடீர்னு சித்தார்த்தோட சண்டை வந்துருச்சு. சித்தார்த்த அவர் ரூட்டில் போயிட்டார். இப்போ சித்தார்த்த அட்லி சங்கரை கல்யாணம் பண்ணிட்டு கல்யாணம் பண்ண போகிறார். ஆனால் நிச்சயத்தை நடந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 படத்தில் தனுஷோட ரொம்ப நெருக்கமானார். ஆனால் தனுஷ் யார்? ரஜினிகாந்தோடைய மருமகன். உடனே கமலஹாசன்ட்ட காதில் போட்டார் இந்த மாதிரின்னு. உடனே அப்பா சொன்ன உடனே ஸ்ருதிஹாசன் தனுஷை விட்டு விலகிட்டார். அதுக்கப்புறம் ஒரு வெளிநாட்டுக்காரரை பிடிச்சார். வெளிநாட்டுக்காரர் பட்டு சேட்டை வேட்டி குங்குமம்லாம் வச்சு ஒரு ஃபோட்டோலாம் எடுத்தார். வெளிநாட்டுக்காரருடன் ஸ்ருதிஹாசனுக்கு நிச்சயார்த்தம்னு நாங்கள் பத்திரிகைலாம் போட்டோம், வீடியோலாம் வெளியிட்டோம். அதுக்கப்புறம் அவன் எங்கே போனானே தெரியல, பிரேக்கப். இப்போ சமீபத்தில் சாந்தனு என்ற டாட்டூ கலைஞரை ரொம்ப நெருக்கமாக இருந்தாங்க, கிஸ் அடித்து வீடியோ போட்டாங்க, கன்னத்தில் உராசி வீடியோ போட்டார் ஸ்ருதிஹாசன். ஒரு வருஷத்துக்கு மேலே அவங்க 2 பேரும் லிவிங் டுகெதராக இருந்தாங்க. இப்போ திடீர்னு பார்த்தா கெட் அவுட் அப்படின்னு சொல்லி சாந்தனை துரத்தி விட்டாங்க. சாந்தனை என்ன சொன்னார்னா, எவ்வளோ நாளைக்கு எங்கள் வீட்டில் பொறுத்துருப்பாங்க, ஏய் லவ்னு சொல்லிடாப்பா, அவளே கல்யாணம் பண்ணி தொலைன்னு சொன்னாங்க வீட்டில். நான் போய் கல்யாணம்னு பேச்சு எடுத்த உடனே
3 நாள் பிரேக்கப் ஆயிடுச்சு சொன்னார். அப்போ கல்யாணம் என்பது பிடிக்காம தான் இருக்கிறார் ஸ்ருதிஹாசன். ஆனால் இப்போ என்ன சொல்றாருன்னா, ஐ எம் சிங்கிள் பட் மிங்கிள் ஆகிறதுக்கு தயாராக இருக்கேன்னு சொல்றாரு. சொல்லிட்டு கொஞ்சம் சந்தோஷமா சிரிச்சார். அப்போ 4வது காதலனை பிடிச்சிட்டாருன்னு அர்த்தம். யார் அந்த காதலன் அப்படின்னு சொன்னு விரைவில் எங்க கத்திரிக்காய் முத்துனா மார்க்கெட்டு வந்தனாகணும். அதனால அடுத்த காதலனுக்கு தயாராகிவிட்டார்.